அஸ்ஸலாமு அலைக்கும் சுவை விரும்பிகள். மிகவும் சுவையான பீட்ரூட் ரசம் செய்ய போறோம். மிக்ஸி ஜார் எடுத்து கொஞ்சமா மிளகு, ஜீரகம், பூண்டு 8 பல் சேர்த்து கொரன்னு அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜார் எடுத்து 2 குட்டியான பீட்ரூட் நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி பழம் சேர்த்து, நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்து, கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. வாணலி அடுப்புல வச்சு நம்ம வடிகட்டி வச்சிருக்க பீட்ரூட் புளி தண்ணியை சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. பிறகு 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து அதையும் நல்லா கலந்து விடுங்க. குட்டி பேன் அடுப்புல வச்சு கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பிறகு காஞ்ச மிளகாய் 2 சேர்த்து நம்ம மிக்ஸி ஜார்ல அரைச்சு வச்சிருக்கிற ரசம் மசாலா இதுல சேர்த்து நல்லா வதக்குங்க. இது நல்லா வதங்கின பிறகு ஏற்கனவே கொதிச்சுக்கிட்டு இருக்கிற பீட்ரூட் புளி தண்ணியில இதை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகளை நறுக்கி சேர்த்துக்கோங்க. கடைசியா 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து இறக்குங்க. இப்ப நமக்கு பீட்ரூட் ரசம் ரெடி ஆயிருச்சு. என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.